ஒருத்தரால நான் அந்த உருப்படாம போன இந்த இயர் ஃபுல்லா அப்படின்னா யார் சொல்லுங்க? ஒரு ஃப்ரெண்டு சொல்ல முடியாது இந்த இயர்ல. நான் வேணா எனக்கு நானே காரணம் சொல்லுவேன். உங்களுக்கு நீங்களே வா. ஏன் அப்படி சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாதா? என்னவா இருக்கும்? இவனாலதான் இந்த வருஷம் ஃபுல்லா நான் உருப்படாம போனேன் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? 3 பேர் இருக்கானுங்க. ஓகே இவன் ஒருத்தன். ஓகே என் கூட காலேஜ்ல இருக்கான். சாமின்னு ஒருத்தன் இருக்கான். வீட்டுக்கு போறது இங்கே ரிலாக்ஸ் பண்ணிடுறா வரேன் அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. லவ் பண்ணாதுன்னு சொல்லுவோம் ப்ரோ. லவ் பண்ணாது ஏன் ப்ரோ? கமிட்டடா சுத்திட்டு இருக்கான் ப்ரோ. ஓ உங்ககிட்ட சிங்கிள்னு சொல்லி கமிட்டட்னு சொல்லி ஓகே நைட் 12 மணிக்கு ஃபோன் பேசுறான் ப்ரோ. ஓகே எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஹாய். இப்போ 2024ல ஒருத்தரால நான் அந்த உருப்படாம போன இந்த இயர் ஃபுல்லா அப்படின்னா யார் சொல்லுவீங்க? ஒரு ஃப்ரெண்டு சொல்ல முடியாது இந்த இயர்ல. நான் வேணா எனக்கு நானே காரணம் சொல்லுவேன். உங்களுக்கு நீங்களே வா. ஏன் அப்படி சொல்ல முடியாதுங்க. என்னவா இருக்கும்? அந்த மாதிரி ஃப்ரெண்ட் யாரா இருக்காங்களா? வீட்ல ஒரே ரெண்டு பேரும் ஓகே. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யார் சொல்லுவாங்க? 24ல மறக்கவே முடியாது இந்த இயர் ஃபுல்லா எனக்கு ஒரு பேக் போனா இருந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலி இவதான் என்னோட பேக் போனே. மோர் தென் 13 இயர்ஸ் நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஓ 13 இயர்ஸ். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். அவ எங்க ஸ்கூல் மேட் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ஓகே. அவளும் நானும் அதே மாதிரி தான். மோர் தென் 13 இருக்குமா? 13 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நாங்க. ஓகே. இப்போ இந்த ரீசனால எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும், லைஃப்ல இவங்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படின்னா நான் ரொம்ப கோவப்படுவேன். எனக்கு அச்சுச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. கோவம் வந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணுவேன், அடிச்சிடுவேன். அந்த மாதிரி சமயத்துல என்ன விட்டுட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. பட் அப்படி இருக்கும்போது இவ கேரக்டரே இப்படிதான், இதுல என்ன இருக்கு, நான் உடனே வந்து பேசிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்ல எவ்வளோ டாக்ஸிக்கா இருந்தாலுமே என்னை விட்டு போகவே மாட்டாங்க. கூட சம்டைம்ஸ் கட் பண்ணிருக்கேன் கோவத்துல. அப்படி இருந்த கூட புரியல முடிய கட் பண்ணி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எதுக்கு? அது ஸ்கூல்ல படிக்கும் போது எந்த ஒரு சண்டை நினைக்கிறேன். ஓகே. ஃபன் கேம். முடி கட் பண்றது ஃபன் கேம். சத்து சத்து விளையாடுவோமா ஜாலியா ஏதோ கோவத்துல அப்படி இருந்து கூட சரி பரவாயில்ல விடு வளர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயே தான் இருந்தா கடைசி வரைக்கும். நான் இன்ட்ரோவர்ட் ரொம்ப. தாமஞ்சேரி மாதிரி ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க போல இருக்கு. இவங்க எப்படி சின்ன சேட்டை பண்ணுவேன், அவங்க வந்துட்டு எல்லாம் இவங்க எப்படி சைலண்டா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரகடுங்களா? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க எப்ப வரீங்க? இல்ல பார்த்தா அப்படி தெரியலையே. எதனாலும் வந்துட்டு பேக் போனா இருப்பாங்க, எல்லாமே சப்போர்ட்டா இருப்பாங்க. ப்ரோ இப்போ 2024ல இவனாலதான் இந்த வருஷம் ஃபுல்லா நான் உருப்படாம போனேன் அப்படின்னா யார் சொல்லுவீங்க? 3 பேர் இருக்கானுங்க. ஓகே. இவன் ஒருத்தன். ஓகே. தினேஷ் என் கூட காலேஜ்ல இருக்கான். சாமின்னு ஒருத்தன் இருக்கான். ஏன் அப்படி என்ன பண்ணாங்க உங்களுக்கு? சேர்ந்தாவே அழகான். நாங்க ஆவடி பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, படிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறது இங்கே ரிலாக்ஸ் பண்ணிடுறா வரேன் அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. இருக்க வச்சுட்டாங்க. இன்னும் வரல, அவனுக்கு பஸ் ஏறி வரல. நான் முன்னாடியே வந்துட்டேன். இவரு யாரு? இவரும் என் ஃப்ரெண்டு தான். இவரும் அதே மாதிரி தான். எல்லாம் ஒரே செட்டு தான். அவங்க எல்லாம் எங்க ப்ரோ? பஸ் ஏறி வரேன்னானுங்க, இன்னும் வரல. அவனுங்க அங்க இருக்காங்களா? 4 மணிக்கு நான் வந்தேன், மணி 5 மணியாவது 1 மணி நேரம் வெயிட் பண்றேன், இன்னும் வரல ப்ரோ. சோ இந்த வருஷத்துல அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கட் பண்ணணுமா இல்ல 3 மாசம் தான் கட் பண்ணிடுவேன். காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க? காலேஜ். ஓகே, முடிய போகுது 3 மாசத்துல. முடிச்சா கட் பண்ணிடுவோம். சாமி நவீன், நல்ல சாமி நவீன் இவனுங்களாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. எங்கேயாச்சும் போகலாம் வாங்கடா அப்படின்னா வரமாட்டானுங்க. இவனும் வரேன்னு சொல்லுவானுங்க. அப்புறம் இப்போ கூட வெளியில வந்தோம், வாடா போலான்னு. சும்மா படுத்துட்டு பப்ஜி விளாண்டுருக்கான். வாடானா கால் வலிக்குது அப்படிங்கிறான். இதனால நாங்க மன உடைச்சலுக்கு ஆளாகி மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. ஒரு இடத்துக்கு போலாம்னா பிளான் பண்ணுவானுங்க, ஆனா வர மாட்டானுங்க. கேன்சல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா இருப்பான்னு சொல்ல வரீங்க. ஆரம்பிக்கும் போதே முடிச்சிருவாங்க ஒரு விஷயத்தை. ஓகே ப்ரோ, இந்த 2025 அவங்க இது ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேண்டாமா? பண்ணலாம், தப்பு இல்ல. பாவம் ஒன்றும் இல்லை ப்ரோ, இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்கு விட்டு கொடுங்க. ஓகே ப்ரோ. ஒரு பிரச்சனைனா வந்தா வந்துருவான், பிரச்சனைக்கு வருவான், நல்ல விஷயத்துக்கு வர மாட்டான். நல்ல விஷயத்துக்கு வர மாட்டாங்க. ஏன்னா ஏதோ ப்ராப்ளம்னா கண்டிப்பா வருவாங்க. ஓகே ப்ரோ, அவங்களுக்கு எதுவும் மிஸ் பண்ணணும் இந்த 2025ல? இது பண்ணாதடா, நீ 2024 இது பண்ண ஓகே,
இந்த இதுல இருந்து நீ இது பண்ணாத அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? லவ் பண்ணாதுன்னு சொல்லுவோம் ப்ரோ. லவ் பண்ண லவ் பண்ணாது. ஏன் ப்ரோ? கம்மிட்டடா சுத்திட்டு இருக்கான் ப்ரோ. ஓ உங்ககிட்ட நான் சிங்கிள்னு சொல்லி கம்மிட்டட்னு சொல்லி ஓகே நைட் 12 மணிக்கு ஃபோன் பேசுறான் ப்ரோ. ஓகே எங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடுதுங்கறான் தூங்குறதுக்கு. அத மன உளைச்சல் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சிங்கிளா சுத்திட்டு நம்ம நான் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஓ லவ் பண்ணி கெட்டு போறான் அப்படிங்கறீங்க. பசங்களா இருக்கலாம்னு பார்த்தா அந்த கேங்ல ஒரு கமிட்டட் ஆகிறோம். ஓகே ஓகே. இப்போ இந்த 25ல அவர் லவ் பண்ண வேண்டாம். லவ் பண்ணா திரும்பி வா அப்படிங்கறீங்க. உருப்புடுங்கறீங்க. கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ அந்த கேமரா பார்த்து நீ எல்லா தேர்தலும் உருப்புடு அப்படின்றது ப்ரோ. நவீன உருப்புடா.